SUD Life Century Income Planல இன்வெஸ்ட் பண்ணா ட்ரூலி ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம் இந்த பாலிசியால கேரண்டியா கொடுக்க முடியுமா இல்ல இது கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதே கஷ்டமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 3 பிளான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு immediate income, deferred income and twin income நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் எண்ட்ல இருந்து இல்ல அதுக்கப்புறமா டிஃபர் கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய பே அவுட்ஸ் அப்பல இருந்து இயர்லியாவே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ லார்ஜ் பிரீமியம் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ஹான்ஸ் பெனிஃபிட்ஸ்மே நீங்க என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், ஓவரால் பாலிசி டேர்மை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் இன்கம் அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். ஆல்சோ இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வைவல் இன்கம் பெனிஃபிட்ஸை அக்யூமுலேட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இது கொடுக்குறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் இமீடியட்லி என்கேஷ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆல்சோ உங்கள் இன்கம் பே அவுட்டை நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஒரு டேட்டில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். லைக் உங்கள் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் அக்கேஷன். அண்ட் ஆல்சோ இந்த அக்ரூட் இன்கம் இல்லை அக்யூமுலேட்டட் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு சேஃப் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம் டு அட்ஜஸ்ட் யோர் ஃபியூச்சர் ப்ரீமியம். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல அடிஷனல் பூஸ்ட்மே நீங்க என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஹையர் பிரீமியம் ஆப்ட் பண்றீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்கம் பே அவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கே வந்து ஹிண்டர் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதுல கொடுத்திருக்கிற ப்ரொடெக்ஷன் வந்து உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு சஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா மற்ற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட ரிலேட்டிவ்லி மாடஸ்ட் தான். அண்ட் மணி பேக் பெனிஃபிட்ஸ் மட்டும் வச்சு உங்களுடைய ரியல் ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்குமான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம IRR அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னும் நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா IRR கால்குலேட் பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் த பாலிசி ப்ராஷர்ஸ் பெனிஃபிட் illustration. ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் பாலிசி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேயிங் பீரியட். ஸோ ஆனுவல் ப்ரீமியமாக 1 lakh கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. சம் அஷூர்ட் 10 lakhs எடுத்திருக்காரு. பிளான் ஆப்ஷன் டிஃபர்ட் இன்கம். ஸோ 10 years ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா இன்வெஸ்டருக்கு ஆனுவல் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட அவருக்கு ஃபைனல் இன்கம் பே அவுட்மே கிடைக்கும். சர்வைவல் பெனிஃபிட் 30,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகுது. மெச்சூரிட்டி வேல்யூ 15.25 lakhs. அப்போ இதோட IRR அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம வந்து மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி கால்குலேட் பண்ணோம்னா 4.68% வருது. ஸோ 20 years கழிச்சு இந்த IRR நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்ற அது அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த IRR ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன் கன்க்ளூஷன் இதில் என்னதான் ஸ்ட்ரக்சர்ட் இன்கம் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலுமே இதோட லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிமிடெட் லைஃப் கவரேஜ் வச்சு பார்க்கும்போது ஒரு பெட்டர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இதை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ கிளியரா இந்த அனாலிசிஸ்ல நமக்கு தெரியுது இது வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது SUD பாலிசி மாதிரி ஒரு கம்பைன் பாலிசியை யூஸ் பண்ண அந்த சேம் பிரீமியம் ஸ்பிளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ண போறோம். லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs. இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8,800 rupees தான் ஆனுவலி இட் காஸ்ட் யூ. So 20-year policy term and 10-year premium payment period. அப்போ வருஷத்துக்கு 91,200 rupees அவைலபிளா இருக்கு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் லைக் PPF. இதே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த அனாலிசிஸ்ல we will consider the equity mutual fund route. So mutual fund investment பாத்தீங்கன்னா ஒரு pre-tax maturity value of 17.92 lakhs வரைக்கும் grow ஆகுது. இதே capital gains tax நீங்க வந்து புடிச்சக்க அப்புறமா post tax value 16.98 lakhs வருது. நெக்ஸ்ட் ஒரு 7% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா இதுல இருந்து SUDல வர பே அவுட்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி மிரர் பண்ற மாதிரி நம்ம வித்ட்ராவல்ஸ் எடுத்துக்கலாம். தென் மெச்சூரிட்டியில ஃபுல் பேலன்ஸுமே ரிடீம் பண்ணிக்கலாம். இதுக்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோனுமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்கிரீன்ல உங்க ரெஃபரன்ஸ்க்காக present பண்ணிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜில ஆக்சுவலி IRR 7.97%. SUD பாலிசியோட 4.68 விட
அதிகமான ரிட்டர்ன் தான். பட் நீங்க ஆனுவல் வித்ட்ராவல் நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் இதை விட ஹையராகவே இருக்கும். அண்ட் உங்க கேஷ் ஃப்ளோவை ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜியில் மேனேஜ் பண்ணுறது கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்டியூடி லைஃப் சென்ச்சுரி இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இதுல 3 பிளான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. உங்க கேஷ் ஃப்ளோ நீட்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிசி இயர் எண்ட்லேருந்தே அந்த அளவுக்கு இயர்லியாவே பிகன் ஆயிடுது. இல்லைன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம்க்கு அப்புறமாவும் இட் பிகன்ஸ். ஸோ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ஃபைனல் இன்கம் பே அவுட்டோட அவங்க பே பண்றாங்க. ஆனால் ரெகுலர் வித்ட்ராவல்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்டை டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ பிளானோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. In addition, sum assured often பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை செக்யூர் பண்ணுற அளவுக்கு இல்லை, இன்அடிக்குவேட்டாக இருக்கு. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ லிமிடெட் லைஃப் கவரேஜ் அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டெடி இன்கம் தேடுற இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது ஐடியல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் ஒரு மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிக்வேட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அஃபோர்டபுள் கவரேஜ்லேயே கிடைக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், கோல்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி இன்னும் பெட்டர் அவுட்கம் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்கம்காக ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளானில் ரிலே பண்ணுறதுன்றது இஸ் நாட் அட்வைசபிள். இன்ஸ்டெட் உங்களுடைய எவால்விங் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.